யூஸ் பண்ணாத பத்தாத பழைய டிஷர்ட் இருந்தால் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி அதோட 2 ஸ்லீவ் பகுதியும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இதோட நீள அகலம் பார்த்திங்கன்னா 20 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத இப்படி கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 20 இன்ச் இருக்குது. இதே அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பக்கமும் 20 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி 4ஆக மடித்ததுக்கப்புறம் திரும்பவும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சுக்கோங்க. கோன் ஷேப்புக்கு மடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 10 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சேம் அந்த ஃபோல்டபுள் சைடு இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் 10 இன்ச் இருக்கான்னு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த கர்வாக அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கத்துலேருந்து 2 இன்ச், அந்த பக்கத்துலேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணி இப்படி பெட்டல் ஷேப்புக்கு நான் காமிக்கிற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். பெட்டல் ஷேப் மாதிரி கிடைக்கும். மேலே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதை வந்து இப்போ கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஓப்பன் பண்ண அழகாக ஒரு ஃப்ளார் ஷேப்புக்கு பார்த்திங்களா கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த டிஷர்ட்டுக்கு மேலே வச்சு அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சென்டரில் வந்து ஒரு சின்ன கட் கொடுத்து அந்த ரவுண்ட் போர்ஷனையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து அந்த ஒவ்வொரு ஓரத்துலேயுமே வெறும் ஊசி நூல் மட்டும் இருந்தால் போதுங்க. அப்படியே அந்த ஓரமெல்லாம் தச்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு தையல் மிஷின் எதுவும் தேவைப்படாது. ஊசி நூல் மட்டுமே வச்சு நம்ம கையிலேயே அப்படியே தச்சு எடுத்துக்கலாங்க. இந்த ஓரமெல்லாம் தச்சுட்டு இதோட நல்ல சைடு உள்ளே திருப்பிட்டு இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கேப் வழியாக நமக்கு தேவையில்லாத வேஸ்ட்டு துணியெல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக அலைன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த சென்டரில் வந்து ஊசி நூல் வச்சு ஃபுல்லாக அந்த கேப் எல்லாமே தச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. நம்ம கையிலேயே ஊசி நூல் மட்டுமே வச்சு தைக்கிறதுனால ஈஸியாக பண்ணிடலாம். தையல் மிஷின் எதுவுமே இல்லாமல் பண்ணிடலாம். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்திருக்கேன் எல்லோ கலரில். அதில் ஒரு பீஸ் எடுத்து ஊசி நூல் மட்டுமே யூஸ் பண்ணி ஓரங்களில் அப்படி தைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஒரு சைடு நம்ம தைச்சி எடுத்துட்டோம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி துணியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது கொஞ்சம் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே அந்த இன்னொரு பீஸை அதுக்கு மேலே வச்சு ஓரங்களில் அப்படி தைச்சி எடுத்தோம்னா நமக்கு சூப்பராக ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ரெடி ஆயிருங்க. ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம வெறும் கையிலேயே பண்ணுதுங்க, மிஷினே யூஸ் பண்ணாமல் வெறும் கையிலேயே தைச்சி எடுத்துட்டோம். இது நம்ம நீட்டாக சோஃபா இல்லை சேரில் கூட அலைன் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் டீட்டெயிலாக வீடியோ புரியணுன்னா லாங் வீடியோவில் பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.